அப்படி என்னடா சொன்னாங்க நிவின்? இல்லை சீனியர், உனக்கே தெரியும் சின்ன வயசுலேருந்து நான் நித்ரா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு. ஆனால் நீ வச்சுருக்க பாசம் மாமா பொண்ணுன்றதால மட்டும் இருக்கட்டும். அதை தவிர அவளை இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிகிட்டு வர என்ன இருந்தா இதோட விட்டுன்னு சொல்கிறாங்க சீனியர். அது மட்டும் இல்லாமல் மித்ராவை நான் அப்படி நினச்சதில்ல சீனியர். ஆனால் அம்மா மித்ரா மாமா பற்றி பேசும்போது ரொம்ப தப்பாக இருக்குது சீனியர். உனக்கே தெரியல சீனியர், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அம்மா உடம்பு சரியில்லாமல் இருந்தபோது நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தம் கூட கண்டுக்கல சீனியர். இப்போ மாமாவும் மித்ராவும் ஊர்லேருந்து அவங்க மட்டும் தான் வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில சீனியர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட மாமாவும் இதே தாண்டா என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சின்ன வயசுலலாம் அண்ணா அண்ணான்னு என் பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த பொண்ணு. நம்ம கடையில் கஸ்டமர் இருக்கும் போதே மாமாவை அம்மா திட்டாங்க. அதை அவர் சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டார் ஜூனியர். இதை அம்மா கிட்ட போய் கேட்டால் கஸ்டமர் தான் முக்கியம், அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மாமா வருத்தப்பட்டுருவாருன்னு சொன்னால் அதை அவங்க பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம பசங்க வளர்ந்துட்டாங்க, இதுக்கப்புறம் இவங்களோட உதவி தேவைப்படாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. என்னன்னே தெரில சீனியர். ஆமாம், இன்னைக்கு அண்ணியை பார்க்க போகிறேன்னு சொன்னீங்க, அது என்னாச்சு?